வாங்க நம்ம இது வந்து லூப் மாதிரி ஒன்று தைச்சிக்கலாம். கிரேட் அளவு கொஞ்சம் லைட்டாக துணி விட்ருக்குறேன். ஓரளவுக்கு தைச்சிங்கன்னா போதும். குதிரை அளவோடு கொஞ்சம் பெருசாக தைச்சிருக்கேன். வேணாலும் குதிரை அளவும் தைச்சிக்கலாம். நம்மளுக்கு எப்படி வேணுமோ அப்படி தைச்சிக்கலாம். இதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதேமாரி வேறு கலரில் ஒன்று தைச்சிருக்கேன். இது ஒன்று மட்டும்தான் தைச்சி காமிச்சிருக்கேன், தைச்சது காமிக்கலை. இப்போ இது பண்ணியிருக்கேன். இப்போ இது வந்து நம்ம அயன் பண்ணிக்கலாம். நல்லா ஃபுல்லாக தைச்சி திருப்பி இருக்கேன். லூப் திருப்புற மாதிரி தான் நம்ம தைச்சி திருப்பி வச்சு அயன் பண்ணியிருக்கேன். அது கேன்வாஸ் வந்து 3 இன்ச்சு வச்சுருக்கேன். இது வந்து 4 இன்ச்சு வச்சா போதும். அகலம் லென்த் வந்து 7 இன்ச்சு இருக்கும். ஆனால் அந்த கையிலேருந்து இது மாடல் இதே வந்து 5 இன்ச்சு வச்சுருக்கேன். ஷேப் அளவு இது வைக்கிறது வந்து இப்போ 7 இன்ச்சு கிட்ட வரும். அது இந்த கேப் விடாமல் கரெக்டாக வச்சுன்னு வரணும். அந்த இது வச்சுட்டோம். இப்போ அதேமாதிரி இந்த சைடு குறுக்கில் வந்து வச்சுக்கலாம். இது 4 இன்ச்சு வரும். இது ஏன் தைச்சிட்டு நான் துணி வந்து கட் பண்ணி லூப் கட் பண்ணி வைக்கிறேன், முதல்ல கட் பண்ணிக்கலான்னு கேட்பீங்க. வேஸ்டேஜ் ஆகாமல் இருக்கும், வேறு ஒன்றும் கிடையாது. நம்மளுக்கு எவ்வளோ லென்த் வேணுமோ அது கரெக்டாக கனெக்ட் பண்ணி நம்ம வெட்டிக்கலாம். நம்ம ஃபஸ்ட்லேயே வெட்டோம்னா கொஞ்சம் பெருசாக வெட்டுற மாதிரி வெட்டுவோம். அது துணி எல்லாமே வேஸ்ட் ஆகும். அது கட் பண்ணி தைக்கும் போதே கட் பண்ணுறதுனால ஒன்றும் டைம் ஆகிடுது நம்மளுக்கு. அதனால் தைக்கும் போது கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு துணி மீதியாகும். அதேமாதிரி ஃபுல்லாக தைச்சிக்கலாம் நம்ம இதுலேயும். இப்போ இது என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த ரெட் கலர் ஒன்று இது ஒன்று மாற்றி போட்டிங்கன்னா கரெக்டாக வந்துடும். ஃபுல்லாக திருப்பி விட்ருங்க. ஒரு சைடு எடுத்துருங்க ஃபுல்லாக. டைமண்ட் மாரி வரும். ஒன்று விட்டு ஒன்று போகலாம். நம்ம கட்டமாக செக்குடு மாரியும் வரும் நம்மளுக்கு இது பார்க்கும்போது. மாரி ஒரு நல்லாயிருக்கும் பார்க்கும்போது. இது இதுமாரி பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பண்ணிடணும். அது இது ஃபுல்லாக இது பண்ணிட்டு நம்ம கரெக்டாக அந்த இதெல்லாம் கேப் இல்லாமல் கரெக்டாக தையல் இது பண்ணிட்டு சுற்றி தையல் போட்டோம்னா நல்லா அழகாக உட்காந்துரும். அதுக்கப்புறம் நம்ம கை மாடல் ரெடி பண்ணலாம். இது சுழி மட்டும்தான் மாடல் ரெடி பண்ணி காமிச்சிருக்கேன். ஃபுல்லாக இது பண்ணிக்கலாம். ஃபுல்லாக இதுமாரி இப்போ அந்த தையல் வந்து கரெக்டாக அந்த இதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி தையல் கரெக்டாக போட்டுருங்க. அது அதெல்லாம் கேப் விடாமல் கரெக்டாக அந்த லெவல் கரெக்டாக சென்டர் அப்படியே இது பண்ணி தைச்சிட்டு வந்தீங்கனாலும் கரெக்டாக இருக்கும். கேப் விட்டிங்கன்னா நம்ம கீழே வைக்கிற துணி லைட்டெல்லாம் தெரியும். அது கை அந்த துணியில் தான் நம்ம ரெடி பண்ணுறோம். அதே துணி தான் நம்ம ஒரிஜினல் துணி தான் கீழே வச்சு ரெடி பண்ணுறோம். இருந்தால் கூட அது தெரியாமல் இருந்தால் நல்லாயிருக்கும். அவ்வளோதான். இதில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ஃபுல்லாக. நம்ம நல்லா நறுக்கி விட்டுட்டிங்கன்னா அந்த கேப்பெல்லாம் தெரியாமல் நல்லா பக்காவாக ஃபினிஷிங் வந்துடும். அது ஒன்று லாஸ்ட்டில் இருக்கிறது சும்மா எக்ஸ்ட்ரா வர துணி தான் வச்சுருப்பேன். இந்த பக்கம் வரது ஒன்று.
சுற்றி தையல் போட்டிருக்கோம். இப்போ நம்ம அப்படியே வச்சிடலாம். இது வந்து கை சென்டர் கனெக்ட் பண்ணியிருக்கேன். இது ஒரிஜினல் துணினால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான், லைனிங் வேறு. இது வந்து ஒரிஜினல் துணியை எக்ஸ்ட்ரா விட்டு வச்சுருப்பேன். ஷேப் வந்து நான் இந்த மாடல் வெட்டியிருக்கேன். உங்களுக்கு என்ன மாடல் நீங்கள் வேணாலும் வெட்டிக்கலாம், உங்களுக்கு தகுந்த மாதிரி. சென்டர் கனெக்ட் பண்ணி அந்த சென்டர் ஷேப் இருக்குல்லையா, அந்த கனெக்ட் பண்ணி தையல் போட்டுக்கலாம். அதை ரொம்ப மேலே வந்து ஏற்றக்கூடாது. ஆம்பளுக்கிட்ட மேலே ஏற்றுனீங்கன்னா ஷோல்டர்கிட்ட மேலே போகும். ரொம்பவும் ஏற்றக்கூடாது. கரெக்டாக போட்டால் கீழே வர மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கணும். அது நல்லா கேன்வாஸ் ஒட்டி ஓரமாக தையல் போடுங்க. கேன்வாஸ் மேலே தையல் ஏறக்கூடாது. அதுமாதிரி இதுக்கெல்லாம் தைக்கிறது வந்து கொஞ்சம் சின்ன தையலாக வச்சு தைச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். ஓப்பன் பண்ணிடலாம். துணி எக்ஸ்ட்ரா துணி வெட்டிடுங்க. கொஞ்சம் கேப் விட்டுட்டு நம்ம திருப்புற அளவுக்கு துணி இருந்தால் போதும். ஆர்காத் பண்ணி விட்ருங்க. ஆர்காத் கொஞ்சம் பக்கத்தில் பண்ணிங்க. லாங்காக பண்ணிங்கன்னா இந்த ஷேப்லாம் கொஞ்சம் ரவுண்ட் இதாகி விரிஞ்சு கொடுத்து உக்காராது. கொஞ்சம் பக்கத்தில் பண்ணிங்கன்னா நல்லா அந்த ஷேப் கரெக்டாக வந்து உக்காந்துக்கும். நம்ம திருப்பிக்கலாம். திருப்பிட்டு நான் அயன் பண்ணியிருக்கேன். நீங்களாம் அயன் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் நீட்டாக. இல்லை அப்படியே தைக்கிறதாலாம் தைக்கலாம். நான் இப்போ உங்களுக்கு வீடியோக்கோசம் தான் நான் அயன் பண்ணிலாம் தைக்கிறேன். நான் அப்படியே தைச்சிட்டு லாஸ்ட்டாக அயன் பண்ணிவிடுவேன். ஒரு கை மட்டும் தான் ரெடி பண்ணி காமிச்சிருக்கேன் அதேமாரி. இப்போ இதை அயன் பண்ணிவிட்டு நம்ம இது பண்ணிக்கலாம். அந்த கீழே அந்த துணி வச்சிங்கன்னா சரியாயிடும். இது வைக்கிறது வந்து அந்த லெவல்லாம் கரெக்டாக கனெக்ட் பண்ணி பார்த்து நீங்கள் வச்சுக்கணும். ரெண்டு சைடு அந்த துணி இது இந்த சென்ட்ரு இதெல்லாம் கனெக்ட் பண்ணி வச்சுக்கணும் ஒரே மாதிரியே வர்ற மாதிரி. நல்லா ஓரமாக தையல் போடுங்க. ஓர தையல் போடுறது வந்து சில பேர் பைப்பிங் வர மாதிரிலாம் போட்டுருவாங்க. அந்தமாரி போடாமல் நல்லா கரெக்டாக போட்டிங்கன்னா நல்லா அழகாக இருக்கும் ஃபினிஷிங் பார்க்கும்போது. நான் ஊசிலாம் எதுவும் இது பண்ணாமல் அப்படியே தைச்சிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு வேணால் நீங்கள் அங்கங்கே மார்க் பண்ணிட்டு கூட நீங்கள் தைச்சிக்கலாம். இல்லை ஊசி வச்சுட்டு கூட தைச்சிக்கலாம். ரெடி பண்ணியிருக்கோம். டீசெண்டாகவும் இருக்கும், நல்லாயிருக்கும் பார்க்கும்போது. இது ரொம்ப அடிக்கிற மாதிரிலாம் இருக்காது. டபுள் தையல் மாரி போட்டுக்கலாம். என்ன போட்டிங்கன்னா அது கொஞ்சம் நல்லா லுக்காக இருக்கும் பார்க்கும்போது. வேறு ஒன்றும் இல்லை. துணி வந்து ரொம்பலாம் விடாதீங்க. கொஞ்சம் லைட்டாக விட்டுட்டு கட் பண்ணிங்கன்னா போதும். ஆனால் ஏற்கனவே நம்ம உள்ள டபுள் தையல் போட்டுக்கிறோம் இல்லையா மேலே, அதிலே இதாகிடும். சும்மா லைட்டாக ஒரு நூல் விட்டுட்டு கட் பண்ணிங்க துணியெல்லாம். இதில் கேன்வாஸ்லாம் நான் கீழே துணியில் கொடுக்கல. ஆனால் அந்த கேன்வாஸ்லாம் கொடுத்துட்டிங்கன்னா அட்டை மாதிரி ஆகிடும். கொஞ்சம் சுமத்தாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் பார்க்கும்போது. இது வந்து நம்ம சும்மா பைப்பிங் மாரி ஒன்று கொடுத்துக்கலாம். இதுலேயும் டபுள் பைப்பிங் தான் வரும். அந்த டபுள் கலருமே அதுலேயும் போய் வரும் கீழே எஜ்ஜிலையுமே. லெவல் மட்டும் நீங்கள் கரெக்டாக ஒரே அளவாக தைச்சிக்கணும். நல்லா கீழே விட்டுட்டிங்கன்னா நின்றுடும். அது சாண்டல் கலர் வச்சு 6 கிரேட் அளவுக்கு ஆஃப் கிரேட் அளவுக்கு போட்டிங்கன்னா போதும். அரை குதிரைடை போட்டிங்கன்னா நல்லா அதே ஒரே லெவலாக நான் வரணும். அது தைக்கும்போது நீங்கள் அந்த கை வைக்கிறதே வந்து அந்த லெவல் தெரியும். அதில்
பார்த்திங்கன்னா இப்போ இந்த ரெட் கலர் பைப்பிங் மாரி கொஞ்சம் வரும். அதேமாதிரி இதேமாதிரி அந்த அளவுக்கு தான் ரெட் கலர் எந்த அளவுக்கு வருதோ அதே தான் அந்த இதுலேயும் சாண்டல் கலர்லேயும் வரும். எக்ஸ்ட்ரா பீஸ் மட்டும் கட் பண்ணிக்கோங்க. நம்ம அடித்து வச்சு இட அளவுக்கு போட்டிங்கன்னா திருப்பி அது லைனிங் வச்சு தைக்கும் போது அது கட் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரா வர்றது லைனிங் வந்து கீறி வச்சுருக்கேன். சென்டர் கணக்கு பண்ணி கரெக்டாக வச்சுக்கோங்க. அது கை சென்டர் கணக்கு பண்ணிட்டு லைனிங் தான் ஒரிஜினல் அளவு. மடிச்சுட்டு நம்ம தையல் போட்டுக்கலாம். அவ்வளோதான். இப்போ வந்து அந்த ரெட் கலர் பைப்பிங் வச்சு இல்லையா ஃபஸ்ட்டில் அந்த ஒட்டி தையல் போடுங்க. ரெட்டு மேலே தையல் வரக்கூடாது. நல்லாயிருக்கும் உங்களுக்கு. இந்த இது எக்ஸ்ட்ரா பீஸ் கட் பண்ணிக்கங்க. உங்களுக்கு இப்படி தைச்சிங்கன்னா பீஸு எல்லாமே உள்ளே போய்டும். லைனிங் மட்டும்தான் பார்க்கும்போது தெரியும். நல்லா நீட்டாகவும் இருக்கும் ஒர்க் இது உங்களுக்கு. கை சென்டர் கணக்கு பண்ணி அந்த சென்டர் ஷேப் சென்டர் கணக்கு பண்ணி ஒரு சும்மா உங்களுக்கோசரம் ஒரு டாகா போட்டிருக்கேன். இப்போ லைனிங் சுற்றி தையல் போட்டுக்கலாம். தையல் போட்டால் நான் அயன் பண்ணிவிட்டு நீங்கள் வெட்டினீங்கன்னா நீட்டாகிடும். அயன் பண்ணோம்னா ஃபினிஷிங் நல்லாயிருக்கும் ஓரளவுக்கு கொஞ்சம். அவ்வளோதான். அயன் பண்ணியாச்சு. இப்போ இந்த துணி லைனிங்கில் தனியாக வரும் இல்லையா, அதை சுற்றி ஒரு தையல் போட்டுக்கலாம் நம்ம. தையல் போட்டிங்கன்னா லைனிங் இதுவும் அப்படியே அட்டாச் ஆகிடும். அதில் உங்களுக்கு லைனிங் தனியாக கூட வராது. அப்படியே நல்லா இதை அதிலே படிஞ்சிடும். துணியெல்லாம் கொஞ்சம் கட் பண்ணிடலாம். ரெடி ஆகிடுச்சு மாடல். உங்களுக்கு நல்லா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் போடுங்க மறக்காமல். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நல்ல மாடலாக ஒன்று 2 பட்டன் ஒன்று வச்சுக்கலாம். அந்த இடத்துல நல்லா ஷோ பட்டன் ஒன்று வாங்கி வச்சுட்டு